Kinemaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் உங்ககிட்ட இல்லைனா என்னோட டெலிகிராம் சேனல் தரேன். அங்கே தான் நான் யூஸ் பண்ணுற எல்லா மெட்டீரியல் இருக்கும், டவுன்லோட் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ நான் ட்ரெயின் வீடியோவும் அங்கே தான் தரேன். இது இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதை இம்போர்ட் பண்ணிவிட்டு இந்த ட்ரெயின் வீடியோ நான் எந்த ஃபோல்டரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அங்கே இம்போர்ட் பண்ணிங்க. ஓகேவா? இம்போர்ட் பண்ணிவிட்டு அடுத்து அந்த மியூசிக் தந்துருப்பேன், இந்த ரீல்ஸுக்கு யூஸ் பண்ணுற மியூசிக், அந்த மியூசிக்கும் ஆட் பண்ணிங்க. இப்போ காப்பிரைட் ப்ராப்ளம்னால அதெல்லாம் நான் சவுண்ட்லாம் மியூட் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா? அதை யூஸ் பண்ணிவிட்டு ஓகேவா, இப்போ கரெக்டாக அந்த ட்ரெயினுக்கு ஃபிட் ஆகுது அந்த மியூசிக். இப்போது ஒரு 10 ஃபோட்டோ செட்டிங்ஸ் இருக்குதுல்ல, சைடில் செட்டிங்ஸ் ஆப்ஷன் கீழே இருக்குது பாருங்கள், அது கொடுத்துட்டு 3வது எடிட்டிங்னு இருக்குதா, அதில் ஃபில் ஸ்க்ரீன் 2வது இருக்குதுல்ல, அதில் ரவுண்டு டிக்கு போட்டு 0.6 போய் நிற்க வைங்க. 0.5 அது அதிகமாக இருக்கும், நீங்கள் 0.6 நிற்க வச்சுருங்க. நிற்க வச்சுட்டு 10 ஃபோட்டோ எந்த ஃபோட்டோ வச்சு பண்ண போகிறீங்களோ அந்த 10 ஃபோட்டோவை பட்டுன்னு 10 வாட்டி தொடுங்க. ஓகே, அந்த 10 ஃபோட்டோவையும் ஆட் பண்ணி முடிச்சுடுங்க. ஓகேவா? இப்போ நான் இப்போ அந்த 10 ஃபோட்டோவையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த 10 ஃபோட்டோவையும் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஆட் பண்ணிட்டோடனே இப்போ உங்களுக்கு ஒரு சாம்பிள் ரிவ்யூ காமிக்கிற பாருங்களா. ஓகேவா? ரிவ்யூவில் இது கொஞ்சம் ஓகே, இது வந்து சிம்பிளாக இருக்கா. இதில் நம்ம கொஞ்சம் ட்ரான்சிஷன்லாம் ஆட் பண்ணோம். என்ன பண்ணோன்னா, இது 4வது ஃபோட்டோ பார்டர்லாம் தெரிஞ்சுது ஒயிட் கலரில், அதை மட்டும் நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு ஓகேவா, அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு கத்திரிக்கோல் பக்கத்தில் பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. டப்பா போட்டுரு இருக்குல்ல, நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜூம் பண்ணிட்டு ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துட்டோன்னா அந்த ஃபோட்டோவோட ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரே இதில் இருக்கும். ஓகே, இப்போ கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே, இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை தொட்டுட்டு கிளிப் கிராஃபிக்ஸ்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் போய் மேலே வீடியோ சிம்பிளாக இருக்கும், அதில் அனிமேஷன் ஒன்று இருக்கும். ஓகேவா? மேலே அனிமேஷன் இருக்கா, அதில் அனிமேஷன் 3வதாக ஒன்று இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிங்க. அதுதான் நம்மளுக்கு தேவை. அதில் போய் ஓகே, நான் இப்போ டவுன்லோட் கொடுக்குறேன், இன்ஸ்டால் ஆனே காமிக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ இன்ஸ்டால் ஆனதை இதை வச்சு தான் நம்ம அந்த ட்ரான்சிஷன் கொடுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம வெளியில் வந்தாலும் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு அனிமேஷனில் போயிட்டு ஓகே வெயிட் பண்ணுங்க. நான் இப்போ அந்த ட்ரெயின் எந்த டேரெக்ஷனில் வருது, லெஃப்ட்டு போகுமா ரைட்டு போகுமா டவுட்டாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து ரைட்டு தான் வருது. ஓகேவா? அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கிளிப் கிராஃபிக்ஸில் நம்ம டவுன்லோட் பண்ண அனிமேஷனில் போயிட்டு 0.5 இருக்கும் ஒரு எஃபெக்ட், அதை கொடுத்துட்டிங்கன்னா ரைட்டில் மூவ் ஆகும் ஃபோட்டோ. ஓகேவா? அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள், 0.5க்கு அடுத்தது 0.6 இருக்கும், அதை கொடுங்க. அந்த எஃபெக்ட் கொடுத்தோடனே லெஃப்ட்டில் வரும், ரைட்டு லெஃப்ட்டு வரா சொல்கிறா ரிப்பீட்டு, அதேமாரி தான் 0.5 0.6. ஓகேவா? அதை மாற்றி கொடுத்துனாங்க 10 ஃபோட்டோவும். ஓகே, 0.6 அடுத்து 0.5, இது ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிருங்க 10 ஃபோட்டோவும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ரீல்ஸ் வீடியோ, ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோ, எல்லா வீடியோ உங்களுக்கு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? ஓகே, இன்னும் கொஞ்சம் 4 ஃபோட்டோ இருக்குது. இதுக்கு வந்து 0.5, அடுத்தது 0.6, 0.6 அடுத்தது 0.5, கடைசி ஃபோட்டோ 0.5, அடுத்தது அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு கிளிக் கிராஃபிக்ஸில் அனிமேஷனில் 0.6. ஓகேவா? இப்போ நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்களா, ப்ரிவியூ உங்களுக்கு கொஞ்சம் பக்காவாக வந்துருக்கும். ஓகேவா? இப்போ ட்ரெயின் மூவ் ஆகும். ஓகே, ரைட்டு லெஃப்ட்டு. ஓகேவா? இந்த மாதிரி தான் ஒரு இந்த ரீல்ஸு. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆடியோ இருக்குதுல்ல, அதை நம்ம அந்த கத்திரிக்கோல் சிம்பிள் கீழே வந்தீங்கன்னா ட்ரிம் அண்ட் ஸ்ப்ளிட் இருக்கும், அதை ரைட் கொடுத்துட்டிங்கன்னா கட் ஆகிடும். ஓகேவா? கட் பண்ணிட்டு நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ வீடியோ பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.